இந்த இடம் எவ்வளோ ஆபத்தான இடமா இருந்தாலும் குடும்பமாக குழந்தைங்களோட கூட இந்த மலையோட உச்சிக்கு வந்து வரம் கேட்கறதுக்காண்டி நிறைய பேர் ஃபேமிலியாக வர்றாங்க. தன்னுடைய மக்களுக்கு அநியாயம் விளைவித்த இரண்யகசிபுவை கொன்று நரசிம்மர் இந்த குட்டையில தான் கை கழுவுனாராம். பயங்கரமான காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய இந்த காட்டுல நாம பயணிக்க போறோம். புலி இருக்கு, சிறுத்தை இருக்குன்னா அங்க போனோமோ எங்க எப்போ வரதோ தெரியாது. கரடி வந்து எத்தனை இருக்கா தெரியாது, கவுண்டிங்கே கிடையாது. நாம மட்டும் இல்லைங்க, எத்தனையோ குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் செங்குத்தான மலையா இருந்தாலும் வழுக்குனாலும் அவங்க பாட்டுக்கு ஏறி வர்றாங்க. லைஃப்ல முதல்ல கிடக்கிற ஆகட்டும், அந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணுமா. அந்த பேரா பாருங்க, அந்த இடம் கொஞ்சம் அப்படியே ஒரே ஒரு பாதமா இருக்குமா, வழுக்குமா, பார்த்து ஜாக்கிரதையா ஏறணும். இப்போ பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறோம். ஃபாரினர்ஸ் கூட இந்த இடத்த ரொம்பவே விரும்பி வர்றாங்க. 9 கோவில்கள் கொண்ட அஹோபிலத்தை இன்னைக்கு நாம தெளிவா மலையோடைய உச்சியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம காட்டு பகுதியில் நடந்து வருவோம், அதுக்கப்புறம் நீரோடைய ஒட்டியே நடந்து போவோம், அதுக்கப்புறம் செங்குத்தான மலையேற்றம் இருக்கும், கல்லும் முள்ளும் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், இறுதியா செங்குத்தான மலைக்கு மேல நடந்து போனோம், கடைசியில கீழே இறங்கி போய் தான் இந்த நரசிம்மருடைய பாதத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் நிக்கிற இடத்துல இருந்து செங்குத்தா இறங்கணும். இந்த வீடியோல உங்களை நான் அஹோபிலம் கூட்டிட்டு போக போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்து என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்வதி அம்மாவுக்கு சாவே இல்லாத வாழ்க்கையை கொடுக்க அமர்நாத் குகைக்கு சிவன் கூட்டிட்டு போனாரு. குகையில பார்வதி அம்மாவுக்கு அமரத்துவத்தை சொல்லும் போது 2 புறாக்கள் அதை ஒட்டு கேட்டுட்டுதாகவும் அந்த புறாக்களை இன்னைக்கும் அமர்நாத் குகையை நோக்கி போறவங்க எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய நம்பிக்கை. வருஷம் ஜூலை மாசம் அந்த ஒரு மாசம் மட்டும் அமர்நாத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 2026 அமர்நாத்துக்கான பயணம், ஜூலை மாசத்துக்கான பயணம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் எங்களை கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர் நான் பால்டால் ரூட் வழியா போயிட்டு வந்துட்டேன், சிவன் போன பஹல்கம் ரூட் வழியா நான் போகணும்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்காகவே இந்த குரூப் ட்ரிப்பை நாங்க கண்டக்ட் பண்றோம். நீங்க பால்டால் ரூட் வழியாவோ அல்லது பஹல்கம் ரூட் வழியாவோ எந்த பக்கம் அமர்நாத் போகணும்னு நினைச்சாலும் 2 பக்கமும் நாங்களே பிளான் பண்ணி கூட்டிட்டு வரோம். ஆல்ரெடி நாங்க குரூப் ட்ரிப் கண்டக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வந்தனால இந்த வருஷம் யார் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும், நாம போற இடத்துல ஸ்டே, சரியான கைடன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் நாங்களே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த வருஷம் அமர்நாத் பனிலிங்கத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அரசாங்கம் கொடுத்த குறிப்பிட்ட ஸ்லாட்ஸுக்குள்ள மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். அதனால சீக்கிரமே உங்களுடைய ஸ்லாட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. உங்க நண்பர்கள் யார் யாரெல்லாம் அமர்நாத் போகணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல நாம நரசிம்மர் கோயிலுக்கு போக போறோம், அதாவது அஹோபிலம் கோயிலுடைய உச்சிக்கே போக போறோம். சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். பட் இருந்தும் கடைசி வரைக்கும் போய் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து காட்ட போறேன். புலி இருக்கு, சிறுத்தை இருக்குன்னா அது பெரிய காடு. இந்த மாதிரி அட்வென்ச்சரான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலனா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம இப்போ அஹோபிலம் மலை கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கோம். அடிவாரத்தில் உள்ள ஒரு ஸ்டேல நம்ம தங்கியிருக்கோம். நம்மளுடைய கைடு நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நாளைக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய மேப் மாதிரி வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதை காமிச்சு எங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, நாளைக்கு நாள் ரொம்ப கடுமையாக இருக்க போகுதுன்னு. எவ்வளவோ கஷ்டமான இடத்துக்குலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், மேலே போயிடணும்னு ஒரு வைராக்கியத்தோட அடுத்த நாள் விடியல் வந்துச்சு நண்பர்களே. அடுத்த நாள் காலையில் நம்ம கைடோடையே நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பெட்ரோல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாங்க. அதனால் ஒரு கடையில் பிளாக்ல வாங்கி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரும்போது ஒரு வேளை பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டே வந்துருங்க. நம்ம இப்போ போக போகிற காடு புலிகளும் அது போக நிறைய வனவிலங்குகளும் இருக்கக்கூடிய காடுங்க. போகிற வழியிலேயே நிறைய பேர் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே. நம்ம கைடுமே என்ன சொன்னான்னா, பாதையிலே வாங்க, பாதையை விட்டு விலக வேணாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. இப்போ வெயில் காலம், அதனால காஞ்சிருக்கு. மழைக்காலத்தில் போனீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்னு இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியை நாங்கள் பெரிய அஹோபிலத்துக்கு வந்துட்டோம். நண்பர்கள் மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு. இப்போ நம்ம அஹோபிலம் பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய அஹோபிலம். இங்கிருந்து தான் அஹோபிலம் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கிருந்து தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயில் வந்து நேற்று நாங்கள் தங்கியிருந்தோம். அதை நம்ம வந்து திரும்பி போகும்போது பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல உங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம நடந்து தான் மேலே போகணும். நடந்து மேலே போய் தான் வந்து ஒவ்வொரு கோயில்களும் பார்க்கணும். இதுதான் பெரிய அஹோபிலம். இந்த இடத்துக்கே வந்து ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் போக போக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த டோலி எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு அழகான பெரிய குளம். அதாவது நீங்கள் அஹோபிலம் வரீங்கன்னா இங்கேருந்து உங்களுடைய பயணம் ஆரம்பிக்கும். நரசிம்மரை பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அதாவது நரசிம்மரை பார்க்க போறோம். இங்க இருந்தா நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும். அஹோபிலம்னா என்னன்னா, அஹோனா சிங்கம், பிலம்னா குகை. சிங்கத்தோடைய குகைக்கு நம்ம இப்ப போறோம். ஒரு பிரம்மாண்டமான சிங்கத்தோடைய குகைக்கு நம்ம போறோம். இங்க பாருங்க, எல்லாரும் வேண்டிட்டு போறாங்க. மலைப்பயணம் ஆரம்பிக்கிற இடத்துல சில பேர் வேண்டுதலுக்காக முட்டி போட்டுலாம் ஏற ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, இங்கேயே முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். மலை ஏறி வந்த உடனே நரசிம்மருடைய கல்யாணம் நடந்த மண்டபத்தை நீங்க பாப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் நரசிம்மருக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சான். மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி போல இந்த கல்யாண நிகழ்ச்சி வந்து பயங்கர செலிப்ரேஷன் நடக்குமா. இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுதான் கல்யாண மண்டபம். நரசிம்மருடைய கல்யாணம் வந்து அங்கதான் நடந்துச்சா. அதுபோக அடுத்த மாசம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி அங்க கல்யாணம் நடக்குமா. இந்த வீடியோ அதுக்குள்ள வந்துடும். இன்கேஸ் நீங்க அப்படி சீக்கிரமே பார்த்துட்டீங்க, அந்த டைம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, சார் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஃபங்க்ஷன், சாரி மாற்றி சொல்லிட்டேன், பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு சூப்பராக வந்து இங்கே பண்ணுவாங்களாம். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கலந்துக்குங்க. இந்த மண்டபத்தை வந்து இப்போ சிம்பிளாக இருக்குது. நான் இதை பார்த்துட்டு தான் போகிற வழியில் இருக்கு இல்லையா, அப்படி சொல்கிறேன். நரசிம்மருடைய கல்யாணத்தை பார்க்க இந்த லோக்கலில் உள்ள மக்கள் 1,00,000 பேருக்கு மேலே வந்து திரண்டு நிற்பாங்களாம். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல அவ்வளோ பேர் கூட்டம் நிற்பாங்களாம். நரசிம்மர் பயங்கர கோவக்காரரு. அவருடைய கோவத்தையே அடக்கி அவரை திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்ச அந்த பெண் யாருன்னு தானே தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு செல்வ பலத்தை கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி நாம லட்சுமி அம்மாவை வேண்டுறோம். அவங்களுடைய அவதாரமா ஒரு பெண் வந்து இந்த காட்டுக்குள்ள, அஹோபிலம் காட்டுக்குள்ள மலைவாழ் மக்களுக்கு குழந்தையா பிறந்திருக்காங்க. நரசிம்மர் பிரகலாதனுக்காக இரண்யகசிபுவோட வயித்தை கிழிச்சு மக்களுக்கு நீதியை கொடுத்தாரு. ஆனா அந்த கோவம் இன்னும் அடங்கவே இல்லை. இந்த புராணத்தை நான் நடுவுல இருந்து சொல்றேன், புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோட லாஸ்ட்ல தெளிவா சொல்வேன். அவரோட கோவம் அடங்கவே இல்லை. இரண்யகசிபுவை கொண்ட பிறகும் இன்னும் கோவத்தோடே இருக்காரு. அவருடைய கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவே பழங்குடி மக்களின் குழந்தையா அவதரித்த லட்சுமி அம்மா வந்து நரசிம்மரை போய் பாக்குறாங்க. நரசிம்மர் அவங்க சாந்தப்படுத்தி கடைசியில நரசிம்மர் திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. அந்த திருமணம் நடந்த இடம் தான் இந்த மஹால். இது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் ஜேன்னு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க கொண்டாடுறாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாசம் வந்து நரசிம்மருடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இந்த மலையிலே வாழ்ந்தவங்க, இரண்யகசிபு பண்ண கொடுமைகள்லாம் அனுபவிச்சவங்க. அவங்களுடைய வம்சாவளியில ஒரு ஆள் தான் நம்ம கைடுமே. அவர் சொன்னாரு, நானுமே காட்டுக்குள்ள தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன், இப்பதான் வெளில வரேன் நானு. அந்த பழங்குடி மக்கள்ல நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகும்போதே அவர் ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி அம்மாட்ட தான் எங்களை கூட்டு போனாரு. நரசிம்மருடைய கல்யாணம் வந்து நடந்துச்சா. இந்த இடத்துல அது மார்ச் 1ஆம் தேதி 1,00,000 பேர், நான் கூட கம்மியா சொல்லிட்டேன். கூட வந்த அண்ணா என்ன சொல்றாருன்னா, அவ்வளோ பேர் கூட்டம் வருவாங்க, 1,00,000 பேருக்கு மேல வருவாங்க. நீங்க சின்னதா சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ பேர் இந்த இடத்த சுற்றி பெரிய ஒரு நல்ல ஒரு திருவிழா மாதிரி ஒரு பூஜை நடக்குமா. ஸோ மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. இப்போ வந்து இங்கே வர்றவங்க பெரியவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு தங்கி இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமாடி சாமி கும்பிட போகிறாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தாச்சு, நம்ம ஒரு கிளம்பலாம். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அஹோபிலத்தை கும்பிட்டுட்டு மேலே நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். இங்கிருந்தால் நம்மளுடைய நடைப்பயணம் ஆரம்பிக்கும். இங்கே குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில அது பேரிகேடை தள்ளி விட்டு எங்களை காலி பண்ண பார்த்துருச்சு. குரங்கு தட்டி விட்டுருச்சு. குரங்கு இப்போ என் சோலை முடிச்சிருக்கோம். இந்த சைடு வா, இங்கே வா. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது குரங்குங்கெல்லாம் வந்து இந்த பேரிக்காடை தள்ளி விட்டு டமார்னு கொஞ்ச நேரத்தை பயமுறுத்தி விட்டுருச்சு. குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். கோயிலை கும்பிட்டுட்டு நாங்கள் முதல் படி, அதாவது இரும்பு படி மாதிரி போட்டிருந்தாங்க, அங்கேருந்து நம்மளுடைய பயணங்கள்லாம் ஆரம்பிக்கும். நம்மளுடைய பயணத்தை நாம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதை வந்து பாவன நரசிம்மர் கோயிலுக்கு ஜீப் இல்லாமல் நீங்கள் நடந்து போகிறதா இருந்தால் இங்கே தான் பாதை ஆரம்பிக்குமா. இங்கேருந்து இது ஒரு தனி 6 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு தனி 6 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போ போகிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம இந்த சைடு போகிறோம், அதோடைய கோயிலுடைய உச்சிக்கு போகிறோம். அதனால இந்த சைடு போகிறனால
இதை நம்ம பார்க்க முடியாது. பட் ஜீப்பில் டைம் இருந்தால் ஜீப்பில் போய் எடுத்து காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்கேயும் போயிட்டு வாங்க. அதுவும் வந்து நரசிம்மர் காட்சி கொடுத்த ஒரு முக்கியமான இடம். ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த கோயிலை பற்றி 2 விஷயம் வித்தியாசமாக இருக்குங்க. பெரிய பெரிய போஸ்டிங்கில், அதாவது தொழிலில் முன்னேறினவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு கட்டாயம் கும்பிட்றதுக்காண்டி வந்துடுறாங்க. பெருசாக தொழில் எதுவுமே இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனது பிறகு அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருது போல. இந்த இடத்துக்கு வந்து சாகச பிரியர்களும் போக வந்து ஆன்மீகமாக பயணம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வர்றாங்க. ஒரு அண்ணன்ட்ட பேசின நேற்று, அவர் வந்து 15 வருஷமா இங்கே வராராம் இந்த கோயிலுக்கு. கோயில் அவ்வளோ பிடிக்குமா. அது போக ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்பிரிச்சுவல் வேற, ப்ரொஃபஷனல் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஒரு பக்கம் ஒர்க்காக பார்க்குறாரு. ஒரு சயின்டிஃபிக் ஒர்க் ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக நோட் பண்ணல. நான் அமெரிக்கன் கம்பெனிக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. தனியாக அவரும் இங்கே ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாராம், அப்புறம் தனியாக ஒரு கம்பெனி எடுத்தாராம். இப்போ வந்து என்னன்னா, இங்கே அஹோபிலம் கோயிலுக்கு அவர் ஆரம்பத்துல இருந்தே 15 வருஷமா வந்துட்டு போறாராம். நேற்று அவரை பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க விடல. அவர் வீடியோலாம் வேணாம்ப்பா, நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாரு. அதோட அவரை பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில். தன்னோட துறையில பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாலம் வந்துருச்சு, இரும்பு பாலம். வராக நரசிம்ம சுவாமியோடைய சன்னதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே கோயில் இருக்கு, இன்னும் திறக்கல. இங்கிருந்து மலோல நரசிம்மர் சுவாமி கோயில், மலோல நரசிம்மர் சுவாமி கோயில் இங்கிட்டு இருக்கு, மேலே இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மேப்ல எல்லாத்தையும் தெளிவாக போடுறேன். உங்களுக்கு நிறைய 9 கோயில்கள் கிட்ட இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் 9 கோயிலுக்கு மேலேயே இருக்கு. சின்ன சின்ன நிறைய கோயில்கள் இருக்கு. 9 கோயில் முக்கியமான கோயில். அந்த கோயிலில் உங்களுக்கு மேப்ல நான் போடுறேன். நான் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வராக நரசிம்ம சுவாமி சன்னதிக்கு வந்திருக்கோம். கோயில் இன்னும் திறக்கல. இங்கே ஒரு கோலம் போட்டு அழகா வந்து கோயிலுக்கு தாண்டி நம்ம போக போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போயிடுவோம். திரும்பி வரும்போது இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரும். போலாம். நண்பர்களே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாலம் மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க. அது போக கீழே வந்து தண்ணி எல்லாம் போகிற மாதிரி. இப்போ நம்ம போகிறது வந்து பிப்ரவரியில் போகிறோம். இந்த டைம் வந்து அவ்வளோவா தண்ணி வராதா. நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா செம்மையாக தண்ணி வருமா. இது வந்து அட்வென்ச்சர் பிரியர்களுக்கும் சரி, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கும் சரி, இந்த இடம் வந்தீங்கன்னா அவ்வளோ பசுமையான இயற்கை காட்சி. அப்படி ஒரு அழகான ஒரு பயணம். இதை நீங்கள் மிஸ்ஸே பண்ண வேணாம். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் டெஃபினட்டாக பிளான் போட்டுக்கோங்க. மலையும் சாரலும், ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸு, நீரோட தண்ணின்னு பச்சை பசுமையான இந்த பயணமே அற்புதமாக இருக்கும். நான் இப்போ அதை உணர முடியுது இந்த வழியாக போகும்போது. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நான் இவ்வளவு நேரம் சும்மா நடக்கிறது இங்க பாரு. இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதா? நான் அங்க இருந்து இப்பதான் ரியல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுதா? கரடு முரடான கற்களும் பாதைகள் ஃபுல்லாக காட்டு நீரோடைய ஒட்டியே போயிட்டு இருந்தோம். மழை நேரங்களில் இந்த இடம்லாம் இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருமா. இப்போ நீங்கள் வந்து மற்ற டைம் வந்ததுனால உங்களுக்கு தண்ணி எல்லாம் வத்திருச்சு, ஆனால் இந்த இடத்துலலாம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாதையை விட்டு நகராமல் எங்கள் கூடவே வாங்க, நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா இந்த மொத்த காட்டிலையுமே தண்ணி இருக்கிற பகுதி நாம் இப்போ நடந்து போகிற பகுதி தான். அங்கங்கே இருக்கிற தண்ணி இருக்கிற பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி வத்திருச்சுன்னா இங்கே மட்டும் வத்துறது ரொம்ப கம்மியாக. இங்கே எப்படியும் மிச்சம் இருக்குமா. அதனால தான் ஈவினிங் போல வந்து இருட்டாயிட்டுச்சுன்னா இங்கெல்லாம் வந்து மிருகங்கள்லாம் நடமாடுமா. ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாமே தண்ணீர் நம்மளுக்கு இருக்கும். முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குமா. அப்படி முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும்போது இந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்து தண்ணியிலே நடந்து போகணுமா. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். ஆமாம், 1.5 கிலோமீட்டர். இப்பயும் தண்ணி இருக்கு அங்கங்க. இந்த தண்ணி எப்பவுமே இருக்கு. எப்பவுமே இருக்கு இந்த தண்ணி. ஃபுல்லா ஒரு வருஷமா இது குடிக்கலாம்ல. இந்த தண்ணியே குடிக்கலாம். குளிக்கிறாங்களா? ஆமாமா, இருக்கு, கரடி இருக்கு, ஆமா, புலி இருக்கு, சிறுத்தை இருக்குன்னா புலி வந்து ஒரு 3-4 இருக்கு. அது பெரிய காடு. இது எவ்வளவு காடுன்னா ஸ்ரீசைலம் டு திருப்பதி வரைக்கும். ஆமா, 280 கிலோமீட்டர் ஃபுல்லா காடு. அதனால அது எங்க போகணுமோ எங்க எப்போ வரதோ தெரியாது. கரடி வந்து எத்தனை இருக்க தெரியாது, கவுண்டிங்கே கிடையாது. கண்டிப்பா சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வருது இந்த ரூட்ல. 23ஆம் புலிகேசியில் வந்து வடிவேலு சார் மூஞ்சில வந்து காரி துப்புன மாதிரிலாம் கரடி வந்து துப்பாது, கடிச்சு குதறி போட்டு போயிடும். அதனால கரடி கிட்டேயோ வன விலங்கு கிட்டேயோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தப்பிக்கவே முடியாது. அதனால முடிஞ்ச வர டைம்லேயே போயிட்டு கூட்டத்தோடயே நம்ம திரும்பி வந்துடணும்.
இந்த கோயிலுக்கு உங்களால் மேலே வரைக்கும் வர முடியாட்டி ஒரு சேர் மாதிரி வச்சு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. சில பேர் அப்படிலாம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வயசாகியும் அந்த கோயிலை மேலே வந்து பார்த்தே ஆகணும்னு பல பேருக்கு பிடிவாதம். அவ்வளோ பக்தி அது. நாங்கள் வந்து இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நண்பர்களே, அந்த இடத்தோட உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த பெரிய மலை, அந்த சிகரம், அந்த பின்னக்கல் வந்து அது வந்து தூண், அதாவது நரசிம்மர் உதிச்ச இடம். முதல்ல நரசிம்மர் வந்த இடம் அந்த இடம். அது வந்து 2 தூண் சேர்ந்ததான். 2 தூண் சேர்ந்து ஒரு பெரிய தூணா. அதுல ஒரு தூண் வந்து உடஞ்சிச்சு. மேல உச்சிக்கு போய் நம்ம அங்க இருந்து தான் வந்து இந்த வீடியோவுடைய கடைசியில நீங்க அங்கதான் போறத பார்க்க போறீங்க. நரசிம்மரோட பாதம் இருக்கு மேல. ஆமா, மேல உச்சியில வந்து நரசிம்மருடைய பாதம் இருக்கா. நரசிம்மர் முதல்ல இந்த பூமிக்கு வந்தப்ப வச்ச பாதம் இருக்கா. அந்த பாதத்தை பார்க்க போறோம். இங்க இருந்து பார்க்கும்போது பயங்கர ஸ்டீப்பா இருக்குங்க, செங்குத்தா இருக்கு. பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா வந்து ரொம்ப உயரம். நான் அது ஆல்ரெடி அந்த வீடியோல எல்லாம் பார்த்திருக்கேன். சரி, இப்போ ஒரு வெள்ள இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க இருந்தா நம்ம முதல் முறையா அந்த அழகான சிகரத்தை பார்க்க முடியும். அதான் இங்க இருந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். எல்லாரும் இங்க வந்து நின்றுட்டு கும்பிட்டு எல்லாம் போறாங்க. ரொம்ப கும்பிட்டுட்டு பக்தியா, அப்பாடா இப்ப கணக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ புனிதமான ஒரு இடம். நமக்கு முதல்ல தெரியிற இடம். இங்க இருந்து நம்ம அப்படியே போவோம். ஆனா பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, எப்படி ஏற போறோம். ஏன்னா அது அப்படியே செங்குத்தா இருக்குங்க. நம்ம மகாராஷ்டிரால மலாங்காட்டுன்னு ஒரு மலைக்கு போனோம். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்த பார்க்கும்போது. ஒரு சில இடங்கள்ல படி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. படி இல்லாத சில பேருக்கு வந்து படியில நடந்து போனா அவங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த கரடு மோடமான பாதைகள் இருக்கு இல்லையா, இந்த கரடு மோடான பாதைகள் இருக்கு இல்லையா, அந்த பாதைகள் நடந்து போனால் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னு அதை பார்த்துக்குங்க. ஆனால் இங்கே படி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி பேருக்கு இந்த படி இருக்கிறதுனால பெரியவங்க வயசானவங்கலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பிகளை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நடந்து போகலாம். அதுபோக மழை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வரும்போது வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். அதுபோக முக்கால்வாசி பேர் இங்கே இருக்கிற இந்த 9 கோயில்களை கும்பிட்டுட்டு அப்படியே போவாங்க. கொஞ்சம் பேர் மேலே உச்சிக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கொஞ்சம் பேரில் இன்றைக்கி நீங்களும் ஒரு ஆள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களையும் நான் மேலே கூப்பிட்டு போகிறேன். அண்ட் வந்து இந்த படிகள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக ஃபுல்லாகவே போடுறதுக்கு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் போக மெட்ராகும் அப்படியே. ஆனால் எனக்கு கேட்டால் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அட்மாஸ்பியரே ஃபுல்லாக க்ரீனாக அழகாக இருக்கும். இப்போவே அழகாக இருக்குது, ஆகஸ்ட்டில் வரும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஒரு வழியாக ரொம்ப நேரம் பயணத்துக்கு பிறகு நாம் இப்போ ஜுவாலா கோயிலுக்கு வந்துட்டோம். ஜுவாலா கோயிலில் தான் வந்து நரசிம்மர் இரண்யகசிபுவை கொலை பண்ண இடம். நண்பர்களே, ஜுவாலா கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்க அந்த கோயில் இங்கே இருக்கா. இதுக்கு மேலதான் உக்ரஸ்தலம் இங்க இருக்கு, மறைஞ்சிருக்கு. எப்படியாவது எங்களுக்கு அந்த உக்ரஸ்தலம், அதாவது மலையுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும்னு ஆசை. இப்போ தான் அதோடைய ரூட்டை முறையாக பார்க்குறோம். பார்த்தா பயங்கர செங்குத்தா ஏறுது. ஐயோ, செங்குத்தா ஏறணும் போலயே. இதுதான் ஏறணுமா? ஆத்தாடி ஆத்தா. 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்திருக்காருங்க. 1 hour சொல்லிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செங்குத்தா ஏறுது பாத்தீங்களா, இதுலதான் நம்ம ஏறி மேல போனோம். இந்த இடம் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இல்ல, அங்க வர அவனுங்களே தத்தளிச்சுட்டு வரானுங்க. கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் இந்த இடம். இதில் மேலே ஏறி போகும்போது ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் செகண்ட் கிளாஸ்லாம் போயிருக்கிறதுனால அங்கே அளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் லேடிஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக ஏறினாங்க. மெயினாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி மலைகள்லாம் ஏறினதில்ல, பழக்கம் இல்லைன்னா இதோட திரும்பி போயிருங்க. நீங்கள் இதோட திரும்பி போகிறது நல்லது. ஏன்னா வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் ஏறுறேன்னு சொல்லி ஏறி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அப்புறம் இங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்கு கீழே கூட்டு போகிற மாதிரி ஆகிடும். மேலே வந்து நரசிம்மருடைய பாதம் இருக்கா, அந்த பாதத்தை பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் மேலே ஏறி போகிறாங்க. போயிட்டு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம். கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஃபாஸ்ட்டாக ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரத்தில் மேலே போயிடுவாங்க. மேலே போயிட்டு அந்த பாதத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இதில் எப்படி நம்ம மேலே ஏற போகிறோம் அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாயிடுச்சுங்க. சரி, ஏறலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பித்தோம். குண்டக்க மண்டக்க மேலே ஏறுறாங்க. ஆளாளுக்கு ஒரு வழியில் போகாமல் ஆளாளுக்கு ஒரு வழியில் போகிறாங்க. மேலேருந்து கீழே வர்றவங்க ரூல்ஸே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு தடன்னு இறங்குறாங்க. சில பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்தியாக மேலே ஏறிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று மேலே ஏற ஆரம்பித்தோம். எல்லாரும் உண்மையிலேயே ரசித்து மலை ஏறிட்டு இருக்காங்க.
இங்க இருந்து ஏறுது. ஆரம்பமே செம்ம செங்குத்தா இருக்கு. பட் பரவாயில்ல, என்ன வலிக்கிறாம போகணும். பயங்கரமா வழுக்குதுங்க. சில பாறைகள்லாம் செங்குத்தா இருக்கு, சில இதெல்லாம் வலிக்கி விடுது. மழை நேரத்துல யோசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த மேலே ஏறுறது. அப்பெல்லாம் கைடுங்க யாருமே மேலே கூட்டு போக மாட்டாங்களா, ஏன்னா மேல இருந்து தண்ணி வருமா, பாறைகள்லாம் உருண்டு வருமா, நிலச்சரிவு கூட ஆகுமா. ஆனா இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் புழுதியா இருந்துச்சு, அவ்வளவுதான். அது மட்டும்தானே தவிர மற்றபடி பாறைகள் மேல காலை வச்சு எது எதெல்லாம் உருளாதோ அந்த மாதிரி பாறைகளில் காலை வச்சு மேலே போயிடலாம். அந்த டாப்புக்கு போறோம் நம்ம. அந்த பெருசுக்கு மட்டும் தான் போறது, சின்னதுக்கே போக மாட்டோம். சின்னதுக்கு போக மாட்டோம். ஆனா எப்படி இது இப்படி இருக்கு செங்குத்தா, இதுல எப்படி ஏறுவோம்? இந்த சைடுல தான் வலி இருக்கு. அதுக்கு கீழே இது வழியா சைடா போய் அந்த சைடா போய் அதுக்கு முன்னாடி அந்த பின்னாடி போயிட்டு இதுக்கு பின்னாடி போய் ஏறி வரணுமா? ஆமா, அப்பதான் வலி. அப்படியே ஏறணும்னா எப்போ ஏறணும்? ஆமா, இப்படியே ஏற முடியாது, கஷ்டம். சுத்தமே ஏற முடியாது. புரியுது. அப்ப நம்ம குரங்கு மாதிரி தான் இன்னொரு ஜென்மம் வந்தோம்னா அப்ப குரங்கு மாதிரி தான் ஏறணும். நீங்க சொன்னது குரங்கு மாதிரி ஏறணும்னு. ஆமா, இப்ப எப்படி ஏறுன நீ? குரங்கு மாதிரி தானே. இப்ப நான் அப்படிதான் ஏறேன். ஆமா, அது இங்கிருந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா மேலே போயிட்டு வர்றவங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு தைரியம் தான் மேலே போக வச்சிச்சு. இந்த மலையை நம்ம ஊருடைய பர்வத மலையோட கம்பேர் பண்ணலாம். பர்வத மலை இந்த மாதிரி தான் செங்குத்தா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஃபிளாட்டா போயிட்டு இருக்கும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா மேலே ஏறும். ஒரு சில இடங்கள்லாம் பயங்கர செங்குத்தா போய் மலை உச்சியில போய் பார்க்கல பயங்கர அழகா இருக்கும். இது ஆந்திராவுடைய பர்வத மலைன்னு சொல்லுவாங்க. என்ன, அங்க சிவன் இருக்காரு, இங்க வந்து நரசிம்மர் இருக்காரு. இதெல்லாம் ஈஸி தான். நம்ம ஏறி வந்ததே ரொம்ப ஈஸி. அப்புறம் அங்க பாரு, அங்க காமிக்கங்க. ஆமா, அங்க ஒரு மரம் தெரியுதா? ஆமா, அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து அந்த கொடி தெரியுதா கீழே? ஆமா, அங்க கீழே கொடி இருக்குமே. இருக்கு இப்ப தெரியல, ஆனா அங்க இருக்கும். அங்க இறங்குறதையே இதையோட டஃப். அங்க இருந்து அங்க இறங்குறது. ஆமா, மேக்ஸிமம் ஒரு 20 மீட்டர் இறங்கணும். இதையோட டஃப். அந்த 20 மீட்டர் ரொம்ப கஷ்டம். ஆமா, அங்க இடமே கிடையாது, சுத்தமே சின்ன இடம் தான். ஒரு ஆள் போறதுக்கு தான் இடம், அதுலயே இறங்கணும் அங்க. புரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்ததுதான் இல்லையா, அதாவது அந்த பெரிய பாறை இருக்குல்ல, அங்க இருந்து கீழே கொடி மாதிரி இருக்கு. அந்த கொடி வரைக்கும் இறங்குறது வந்து கஷ்டமா, அது வந்து ரொம்பவே கஷ்டமா. இவ்வளவு தூரம் வந்ததை விட டபுள் மடங்கு கஷ்டமா இருக்குமா. அது மட்டும் கொஞ்சம் இறக்கமா, அங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து இறங்கணும். நான் 90% முடிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து இல்ல ஒரு 10% இருக்கு, அதுலதான் உங்களுக்கு சம்பவமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போயிடலாம், பொறுமையா போகலாம். நமக்கு என்ன எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கண்டிப்பா அங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் போயிட்டு வராங்க, கண்டிப்பா போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, போயிடலாம். மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்து இருக்கும். இந்த வழியாக போகிறவங்க எல்லாரும் அந்த புத்தை தொட்டு கும்பிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் பாம்பு வந்து நம்மளுக்கு நண்பர்கள் மாதிரி. இந்த மலையில நமக்கு பெரிய நண்பனே பாம்பு தாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இருந்துக்கணும். இங்க பாருங்க, பாம்பு புத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு மேலே போறாங்க. எல்லாரும் கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. ஏன்னா வந்து இங்க வந்து பாம்பு கிட்ட நம்ம கொத்து வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த 6 மணி நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும், கட்டாயம் போய் ஆகணும். இந்த கயிறு சுத்தி காலில் வச்சு வயலை கடிச்சு துப்பி கட்டி இறுக்கி அதெல்லாம் வந்து சினிமால தான், நிஜத்துல வந்து ரொம்ப கஷ்டம். பாருங்க எவ்வளவு பேர் கும்பிட்டுட்டு போறாங்க, மேலே வந்து அதை நோக்கி போறாங்க. ஃபைனலாக ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ஏன்னா அதுக்கப்புறம் செங்குத்தா போகிற மாதிரி தெரில. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றவங்களுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணியும் மோரும் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து மோர் கொடுக்குறாங்க. மோர் வந்து இருக்கிறவங்க காசு வந்து கொடுத்துட்டு போகணும், இல்லாதவங்க மட்டும் அவங்களை விட்டுருவாங்க, ரொம்ப வற்புறுத்த மாட்டாங்க. பட் இருக்கிறவங்க அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணிட்டு போறாங்க. அண்ட் நமக்கு இது இங்க கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பிரசாதம் தெரியுமா. மேல மலை உச்சியில நமக்கு வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம், பட் நமக்கு கிடைச்சிருக்கு. The trick, sir. Excuse me. You all from? All from? From different countries: Russia, Ukraine, Kazakhstan. Russia. Russia, Ukraine, Kazakhstan. Ukraine, Russia. Okay. How do you know this place? YouTube. Sorry. How do you know this place? We come with a team, and we have Group coming, huh? Coming from ISKCON, Mayapur. we have guys who know about it, so he told about it, and we climbing. Oh, wow. இப்போ நம்ம இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு பகுதியில் இருக்கோம் நண்பர்களே. இந்த இடத்துல இருந்து நரசிம்மருடைய பாதம் இருக்கிற இடம் வரைக்கும் போறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவோம். முடிஞ்ச வரை கொஞ்சம் பொறுமையாவே போவோம். நடுவில் வாங்கம்மா. ஐயோ அப்பா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பாதைக்குள்ள தான் போகணும் நம்ம.
ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அது கஷ்டம் தான். ஏன்னா போகும்போது திடீர்னு காத்துருச்சுன்னா நம்ம தள்ளி விட்டுரும். பயங்கர ரிஸ்கான பாதைகள், கற்கள்லாம் கரடு முரடா இருக்கும். ஒரு பக்கம் குரங்கு தொல்லை, இன்னொரு பக்கம் காத்து பயங்கரமா அடிக்கும். மக்கள்லாம் முன்னாடி போறவங்களும் பின்னாடி வரவங்களும் குண்டக்க மண்டக்க வருவாங்க. ஆனாலும் ஆபத்தான பயணமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சோம். இறங்கணுமா? நம்ம இறங்கணுமா இப்ப அங்க? ஃபைனலி நாம கிட்ட வந்துட்டோம். அந்த இடம் தான், அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் நம்ம பொறுமையாக போகணும். பின்னாடி பாருங்க அம்மா எப்படி இறங்கி வராங்கன்னு பாருங்க. அங்கிருந்து வந்தோம் நண்பர்களே. அங்கிருந்து வந்து இப்படி போகிறோம். இந்த பக்கம் கீழே இருந்து பாதை வருது. இப்படி தான் ஏறி வந்தோம். இப்படி தான் ஏறி போய் இந்த மலைக்கு பின்னாடி போய் பின்னாடியிலேருந்து மேலே ஏறி இப்படி வந்து நம்ம இங்கே வரோம். இதுதான் உச்சி, இதான் மலையோட உச்சி. இங்கே தான் கோவில் இருக்கு. இதுதான் உக்ரஸ்தலம் நண்பர்களே. இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவோம். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நரசிம்மருடைய பாதங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்மள மாதிரியே நிறைய பேர், பெரியவங்க, வயசானவங்க, கை குழந்தைங்களோட லேடிஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு ஏறி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ ஆபத்தான இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எந்த அசம்பாவிதம் நடந்தது இல்லையா? மக்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போகிறாங்களாம். இந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் கைடு நம்ம கிட்ட அதை சொன்னாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை வரம் கேட்டு ஒரு பெண் வந்து இந்த கோவிலுக்கு நடந்து வந்தாங்களாம். உக்ரஸ்தலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி வந்தவங்க மலை உச்சியில இந்த இடத்துல வந்துட்டு நரசிம்மருடைய பாதங்களை பார்த்து எனக்கு குழந்தை வரம் வேண்டும், திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு குழந்தை வரம் வேணும், அப்படி எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா திரும்பி நான் அதே குழந்தையோட இங்க வந்து இங்கிருந்து குதிச்சு என்னோட உயிரை நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர்ட்ட வேண்டியிருக்காங்க. நரசிம்மர்ட்ட கும்பிட்டுட்டு திரும்பி போன பிறகு கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய ஆசை நிறைவேறியது. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கவே அந்த குழந்தைய தூக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இந்த கோயிலுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த மலையோடைய உச்சிக்கு குழந்தையோடய கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டாங்களாம். உக்ரஸ்தலத்துக்கு பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு அவங்க நரசிம்மர்ட்ட வேண்டி மேல இருந்து தான் சொன்ன மாதிரியே உயிரை கொடுத்து குதிச்சுட்டாங்க. அங்க வந்த மக்கள், கூட வந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அதிர்ச்சியாகி குழந்தையோட ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா குதிச்சுட்டாங்க, குழந்தை மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகி தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, அந்த குழந்தையாவது காப்பாற்றுவோம்னு குழந்தைய வந்து தேடி இருக்காங்க. குழந்தையும் காணோம். இங்க இருந்த குழந்தை எங்க, அதுவும் கீழே விழுந்துருச்சான்னு சொல்லி பயந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. கீழே அந்த அம்மா தான் குழந்தைக்கு பால் ஊட்டுறதை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்திருக்கு. நரசிம்மர் தான் கையால மலையிலிருந்து குதிச்ச அந்த அம்மாவையும் குழந்தையும் காப்பாத்தி கீழே அடிவாரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இப்பயும் நீங்க இங்க போனீங்கன்னா இந்த நிகழ்வை அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது இங்க மேல நடந்த அதிசயம். இத்தனை பேர் மேல வரும்போது என்ன ஒரு அசால்ட்டா வர்றாங்களே, கீழே விழுந்துட மாட்டாங்களா, அடிபட்டுறாதான் நானும் யோசிச்சேன். ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கே தோணுச்சு, நம்ம பருவதமலை எப்படி இருக்கும் அதை விட ரொம்ப குறுகலா ஒரு 4 பேர் தான் நிக்க முடியும், சுத்தி நிக்க முடியும். காத்து பயங்கரமா அடிக்கும், நம்ம பார்த்து நிக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து பார்த்தா இந்த மொட்டை காட்டோடைய அளவும் பயங்கரமா தெரியுங்க. இந்த காட்டுக்குள்ளதான் வனவிலங்குல இருந்து நிறைய அடைஞ்சிருக்கு. நீங்க பாக்குறது மொத்தமும் ஒரு கோட்டையா அந்த காலத்துல சொல்லுவாங்க. நரசிம்மர் வாழ்ந்த காடு இது. இந்த நரசிம்மர் கோயில 9 கோவில்களா வந்து சொல்லுவாங்க. அந்த 9 கோவிலையும் அப்பர் அகோபிலம், லோயர் அகோபிலம் அப்படிங்கிற மாதிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய கோயில், மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்னு பிரிச்சு சொல்லுவாங்க. நேரம் குறைவா இருக்கிறதுன்னு காரணமா நாங்க வந்து இந்த எல்லா கோயிலுக்கும் போக முடியல. ஆனா இன்னொரு டைம் வந்து இந்த எல்லா கோயிலுடைய வீடியோவும் எடுத்து போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயிலா ஒரு பெரிய வீடியோவா, சூப்பரான ஒரு வீடியோவா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு தரோம். இதுதான் நண்பர்களே அந்த 3000 அடி உயரமான அகோபிலம் மலையுடைய டாப் பகுதி, அதாவது மேலே இருக்கிற முக்கியமான பகுதி. இங்கே வந்து நரசிம்மருடைய பாதம் இருக்குது. நிறைய பெரிய ஃபேமிலியாக கூட்டமாக குழந்தைங்களோட எல்லாரும் பெரியவங்கள்லாம் வந்து கும்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டம்தான். காற்றடிக்கும், நான் பேசும்போது காற்றடிக்கும் பார்த்தீங்களா, திடீர்னு அமைதியாக இருக்கும், திடீர்னு பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிக்கும். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. எல்லாருடைய வேண்டுதல். சில பேர் 41 நாள் பூஜை பண்ணி விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போக முடியும். அந்த மாதிரி மாலை போட்டு நரசிம்மரை பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. நரசிம்மர் முன்னாடி கண் முன்னாடி நடந்த அநியாயத்தை தடுக்க அவர் இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து முதல்ல பாதம் வச்ச இடத்துல பக்கத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த புனிதமான பாதங்கள் நமக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக போகிறோம். அண்டு இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அண்ட் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, மலையேற்றத்தில் கொஞ்சம் அனுபவம் இல்லாதவங்க கைடு எடுத்துக்கிறது நல்லது. நம்ம கைடு அண்ணா வந்து உண்மையிலே சேஃபாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த மேலே ஏறி வரோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் வரைக்கும் நீங்கள் சேஃபாக வந்துடலாம். அதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு வழியாக மேலெல்லாம் பார்த்துட்டு நாம் இப்போ கீழே உள்ள ஜுவால நரசிம்மர் கோயிலுக்கு வந்துட்டோம். நான் போகும்போதே சொன்னேன் இல்லையா, இப்போ ஜுவால நரசிம்மர் கோயில் இருக்கும். அந்த கோயிலை வந்து பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்ப்போம் அப்படின்னு. இந்த ஜுவால நரசிம்மர் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. மழைக்காலங்களில் போனீங்கன்னா தண்ணி சூப்பராக வரும். இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கு. இங்கே நீராடிட்டு தான் எல்லாரும் வந்து ஜுவால நரசிம்மர் கோயிலை பார்க்க முடியும். அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நரசிம்மர் வந்து இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு கை கழுவுன இடமா. அந்த இடம் சிகப்பா இருக்கும். தண்ணி எங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் சிகப்பாக இருந்த மாதிரி உள்ளுக்குள்ள நல்லா பார்க்கும்போது சிகப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. அதுக்கு காரணம் இரண்யகசிபுவுடைய ரத்தக்கரை இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கிருந்து போய் ஜுவால நரசிம்மர் கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டோம். இது ஒரு முக்கியமான கோயில். 9 கோயில்கள்ல இது ஒரு முக்கியமான கோவில். ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் வந்து இரண்யகசிபுவை வதம் செஞ்ச இடம். அதாவது கோயிலுடைய வாசல், கோட்டையுடைய வாசல் சொல்லுவாங்க இல்லையா, வாசல்ல வச்சு வதம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டாப்பும் கிடையாது, இது வந்து அதாவது தரையும் கிடையாது, நடுவில் வாசல் மாதிரி ஒரு பகுதி. அங்கே வச்சு இரண்யகசிபுவை கொலை பண்ண இடம் தான் இந்த இடம். அந்த வதம் செஞ்ச இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். லேட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கீழே இறங்குவோம். இன்னும் சில கோயில்கள்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப லேட் ஆயிடும். அதனால வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு அஹோபிலம் பற்றின ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும். அடுத்த வீடியோவில் நாம பெலும் கேவ்ஸ்னு ஒரு கேவுக்கு போக போகிறோம். ஆந்திராவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல அதுவும் ஒன்று. சாதாரண குகையில் நண்பர்களே ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம இந்த கேவுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்துருவோம். இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, சனி, வெள்ளி இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் நம்ம வீடியோ வந்துடும். டிலேவே ஆகாது, கண்டிப்பாக டிலே ஆகாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.